தொடர்ந்து நம்ம ஈரானுடைய நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம். 2 முக்கியமான விஷயங்கள் தான் இன்னைக்கு பேசப்பட்டுட்டே இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒப்பெக்ல இருந்து யுஏஇ விலகுனது, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா லெபனான்ல இருக்கக்கூடிய போராளி குழு இஸ்ரேலை வச்சு செய்கிறாங்க. சமாதானத்துக்காக வரைங்கன்னு சொல்லிட்டு சமாதான பேச்சுவார்த்தைக்கு அவுன் அவர்கள் போய் நெத்தனியாவை சந்திக்க கூடாது. 1ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா சந்திக்க போறாங்க. இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது. ஒரு நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா லெபனானுடைய பிரைம் மினிஸ்டரும் அதுக்கப்புறம் வந்து நெத்தனியாவும் நேரடியாக சந்திச்சு பேச்சுவார்த்தைக்கு போறாங்க. அதை நாங்கள் கலைக்கிறோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஹிஸ்புல்லா வந்து கடுமையான அட்டாக்கை வந்து இஸ்ரேலுக்குள்ள பண்ணியிருக்காங்க. இது 2 தான் ஒரு பெரும் தலைப்பு செய்தியாக போயிட்டு இருக்கு. என்னமோ இன்னைக்கு ட்ரம்ப் வந்து வாய் வச்சு சும்மா இருக்காருன்னு நினைக்கிறேன். எதுவும் வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எதுவும் தீனி போடல, இல்லாட்டினா விதவிதமா என்ன பண்ணுவாரு, அறிவிப்பு கொடுத்துட்டு இருப்பாரு. சரி, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்த்தலாம், ஒபெக்ல இருந்து யுஏஇ விலகுவதற்கு காரணமே பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தான். இப்போ வந்து அமெரிக்கா இந்த போர் ஆரம்பிக்கும் போதே ஒரு 2 நோக்கத்தோட ஆரம்பிச்சாங்க. நம்ம போற ஆரம்பிப்போம், நம்மளையெல்லாம் வந்து ஈரான் அடிக்க மாட்டாங்க, அதை மீறி நம்மளை அடிக்கிறேன்னு சொன்னா எங்க அடிக்கிறேன்னு இருக்காங்க, மத்திய கிழக்குல இருக்கக்கூடிய நம்மளுடைய தளங்களுக்கு தான் அடிக்கிறேன்னு இருக்காங்க. மத்திய கிழக்குல வந்து அடிக்கிறாங்க அப்படின்றாவே எல்லா நாட்டையுமே தூண்டி விட்டுறலாம். பாருங்க, உங்க நாட்டிலேயே அடிக்கிறாங்க. சவுதியில் இருக்கக்கூடிய அமெரிக்கா தளங்களை அடிப்பது சவுதியவே அடிப்பதற்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு தூண்டி விடலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, மத்திய கிழக்கு நாடுகளை எல்லாம் தூண்டி விட்டுறலாம் ஒரு பெரிய நம்பிக்கையோட இருந்தாங்க. ஆனா என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் அமெரிக்கா அடிச்சோன்னும் இன்னொரு பக்கம் ஈரான் அடிச்சாலும் அரபு நாடுகள் வாய் வழியாக வந்து கண்டனம் கொடுத்தாங்களோ தவிர யாரும் வந்து நேரடியாக சண்டைக்கு வரல, போர் செய்யல. எப்படி யூரோப் போன்ற நாடுகள் அதுக்கப்புறம் நேட்டோ நாடுகள்லாம் அமுக்கமா இருந்தாங்களோ, பிரான்ஸ்லாம் சொல்லிட்டாங்க எங்களுக்கும் இந்த சண்டைக்கு சம்பந்தமே இல்லை, ட்ரம்ப் நீங்க தானே போய் ரொம்ப விலைக்கு வாங்கிட்டு வந்தீங்க, அப்ப நீங்களே அதை பாத்துக்கோங்கன்னு சொல்லி ட்ரம்ப்பை வந்து என்ன பண்ணிட்டாங்க, யூரோப்பிய நாடுகள் இன்னும் நேட்டோ அமைப்புகள் இந்த வேலையை பண்ணாங்க. அதே மாதிரி அரபு நாடுகள் கொஞ்சம் வந்து சுதாரிச்சாங்க. ஓ, அமெரிக்காவால அடி வாங்க முடியல, இனி இவனுக்காக நாம சண்டை போனோம்னா நமக்கு வந்து சப்போர்ட் கூட ஆள் இருக்கான்னு சொல்லிட்டு அமெரிக்கா வந்து என்ன தூண்டி விட்டாலும் சரி, ஒரு பக்கம் துருக்கி, இன்னொரு பக்கம் சவுதி, இன்னொரு பக்கம் கத்தாருன்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி என்ன அறிவிப்படுத்தாங்கன்னா, நாங்க வந்து பொறுமையா தான் இருந்துட்டு இருக்கோம், எங்களுக்குள்ள வந்து நாங்க பிரிவினையை வந்து பார்க்க மாட்டோம், இது வந்து அமெரிக்காவுடைய தளங்களுக்கு தான் அடி விழுகுதுன்னு சொல்லிட்டு அறிவிப்புகளை கொடுத்துட்டு பேசாமையே இருந்தாங்க. பார்த்தா அமெரிக்காக்காரன் அப்ப நம்மளுடைய பருப்பு வேகலை, இப்ப வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, இப்ப இந்த அரபு நாடுகள்ல இருக்கிற ஒரு நாட்டை மட்டும் பிரிச்சிடணும். பிரிச்சோம்னா அந்த நாட்டை பார்த்துட்டு மற்ற நாடுகள் எல்லாம் அந்த அமைப்புல இருந்து பிரிஞ்சு வருவாங்க. இப்ப எல்லாரும் பிரிஞ்சுட்டாங்கன்னா என்ன பண்ண மாட்டாங்கன்னா, ஒருத்தவங்களோட ஒருத்தவங்க பேச்சுவார்த்தை இருக்காது. அப்ப என்ன பண்ணிப்பாங்கன்னா மாத்தி மாத்தி சண்டை போட்டுப்பாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஈரான் பிரச்சனையை அதை கூட கோத்து விட்டுறலாம்னு சொல்லிட்டு இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, யுஏஇ போய் என்ன பண்ணிருக்காங்க, ஒபேக்ல இருந்து வெளியே வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் யுஏஇ எதுக்காக வெளியே வராங்கன்னா, அவங்க இந்த போர்ல நிறைய அடி வாங்கிட்டாங்க. ஏன் அடி வாங்கினாங்க, அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏஜென்ட் மாதிரி செயல்படுறதே இவங்க தான். மத்திய கிழக்குல நம்பர் 1 இவங்க தான். மற்றவங்களாம் கூட பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த இடம் தான். அப்ப நம்பர் 1 இவங்க தாங்கும் போது இவங்களை அடிச்சுட்டாங்க. இப்ப அடிச்சதுல நிறைய இழப்பு வந்துச்சு. இந்த இழப்பை எப்படி ஈடுகட்டுவாங்க அவங்க, எப்படி ஆர்மோஸ்ல வந்து காசு வசூல் பண்ணி ஈரான் இந்த போருடைய இழப்பை ஈடுகட்டுதோ அதே மாதிரி அவங்களும் ஏதாவது ஒண்ணு பண்ணி ஈடுகட்டணும். அதுக்கு என்ன வழின்னு பாத்தீங்கன்னா, எண்ணெய் அதிகமாக உற்பத்தி செஞ்சு வித்து காசாக்குறது தான் அதுக்கு ஒரே வழி. அவங்கள்ட்ட எண்ணெய் வந்துகிட்டே இருக்கு, தோண்ட தோண்ட எண்ணெய் வருது, அதை வித்தா நல்லா காசு வருது. ஆனா இவ்வளவுதான் தோண்டி நம்ம எடுக்கணும், இவ்வளவுதான் விற்கணும்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் இருந்துச்சு. எதுக்குன்னா, ஒபேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு கொண்டு வந்து அந்த அமைப்புல அரபு நாடுகள் எல்லாம் உள்ள வந்து அவங்களுடைய ஆயில் ப்ரொடக்ஷன் எவ்வளவு இருக்கணும், அவங்களுடைய ஏர்னிங்ஸ் எவ்வளவு இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாருமே என்ன பண்ணாங்க, ஒரு ரூல்ஸ்குள்ள வந்தாங்க. அப்படி ஏன் ரூல்ஸ்குள்ள வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நமக்கு பக்கத்தால ஒரு 2-3 நாடுகள் இருக்கு, எல்லாருக்குமே ஒரே பொருள் வந்து விளையுது. அது எதுவா வேணா இருக்கலாம், எண்ணெயே இருக்குதுன்னு வச்சுக்கலாம், எண்ணெயே கிடைக்குதுன்னு வச்சாலும் இப்ப நாம என்ன பண்ணுவோம், பக்கத்து நாட்டுக்காரனுக்கும் எண்ணெய் கிடைக்குது, நமக்கும் எண்ணெய் கிடைக்குது, நம்மள்ட்ட இருந்து வாங்குறவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா அவங்கள்ட்ட போகக்கூடாதுங்கிறதுக்காக கம்மி விலைக்கு விற்போம். அதுதானே உண்மை. அங்க போகாத, நான் உனக்கு 20 ரூபாய்க்கு கொடுக்குறேம்மா, உடனே அவன் என்ன சொல்லுவானா, அவன் 20 ரூபாய்க்கு கொடுத்தா நான் 18 ரூபாய்க்கு கொடுக்குறேம்மா, இன்னொருத்தர் என்ன சொல்லுவானா நான் 15 ரூபாய்க்கு கொடுக்குறேன் வாம்பா. அப்ப 3 பேத்துக்குமே எண்ணெய் கிடைக்குது. ஆனா அது எந்த விலைக்கு விற்கிறோங்கிறத பொறுத்து தான் நமக்கு சேல்ஸ் ஆகும். எவன் கம்மியா கொடுக்குறானோ அவனுக்கு சேல்ஸ் ஆகும், எவன் எச்சா கொடுக்குறானோ அவனுடைய எண்ணெய் விற்காது. அப்ப கம்மியாவது கொடுத்துடலான்னு ஒரு நிலைமையில வித்துட்டு இருந்தாங்க ஒரு காலத்துல. அப்ப என்ன ஆச்சுன்னா, அரபு நாடுகள் பெருசா முன்னேற்றம் காணல, மாத்தி மாத்தி போட்டி, சண்டை, சச்சரவு, அதுக்கப்புறம் நஷ்டம் இருந்துச்சு. அதே மாதிரி அந்த கருப்பு தங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எண்ணெய் வந்து பாத்தீங்கன்னா பெருசா வந்து ஒரு விலையை வந்து எட்டவே இல்லை. முடிவு பண்ணாங்க இவங்க, இப்படி நம்ம 10க்கும் 5க்கும் 5க்கும் சண்டை போட்டு மாத்தி மாத்தி கொடுத்துட்டு இருந்தோம்னா நம்ம பொருள் தான் வேஸ்ட் ஆகும், நாம எல்லாரும் பேசி ஒரே
ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். நான் வித்தாலும் அதுக்கு தான் விற்பேன், நீ வித்தாலும் அதுக்கு தான் விற்பேன்னு சொல்லிட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நான் ஒரு குறிப்பிட்ட நாடுகளுக்கு விற்கிறேன், நீ ஒரு குறிப்பிட்ட நாடுகளுக்கு வித்துரு. ஒரு வருஷத்துக்கு நான் இத்தனை லிட்டர் எடுப்பேன் என்னோட இடத்துல இருந்து, ஒரு வருஷத்துக்கு நீ இத்தனை லிட்டர் எடுன்னு சொல்லிட்டு இப்படிலாம் பேசி ஒரு ஃபார்ம் பண்ணாங்க. அப்ப என்ன அது 3 நாடுகள், நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் 3 நாடுகள்னு சொல்றேன். அரபு நாடுகள் எல்லாமே ஆயில் ப்ரொடக்ஷன்ல வரவங்க எல்லாமே அதுல வந்துருவாங்க. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, ஒரு 3 நாடுகள் அவங்க 3 பேருமே ஒரு டீலிங்குள்ள வந்து 3 பேருமே அதுல ஒரு ஒப்பந்தம் போட்டு, சரி நான் ஒரு வருஷத்துக்கு இவ்வளவுதான் எண்ணெய் எடுப்பேன், இவ்வளவு ரூபாய்க்கு தான் விற்பேன், எத்தனை பேர் வந்தாலும் இதுக்கு மேல நான் தாண்ட மாட்டேன் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் போட்டதுக்கு பிறகுதான் எண்ணெய் விலை கிடுக்கிடுன்னு உயர்ந்து போச்சு. இவங்க எல்லாம் அப்படியே எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அரபு நாடுகள் செழித்து கொளித்து போயிட்டாங்க. இப்ப யூஏஇ என்ன பண்றாங்கன்னா, இந்த ஒப்பேக்ல இருந்து வெளியே வரான். ஒப்பேக்ல இருந்து வெளியே வந்தவனுக்கு ரூல்ஸ் இல்ல. இப்ப இவன் என்ன பண்ணுவான், உடனே மறுபடியும் வந்து இப்ப ஒரு வருஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட லிட்டர் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம், ஒரு 100 லிட்டர் எடுக்கிறாங்கன்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கிட்டா, இதுல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் இவங்க 100 எல்லாம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணா 200, 300, 400, 500 எடுத்துக்கலாம். அதே மாதிரி அதை விற்கிறதுக்காக கம்மி விலையில வித்துடலாம். இப்ப அரபு நாடுகள் எல்லாம் ஒரே ரேட்ல வித்துட்டு இருக்கும்போது யூஏஇ மட்டும் கம்மியா வித்தா நம்ம என்ன பண்ணுவோம், இந்தியா கூட போய் யூஏஇட்டு தான் வாங்கிட்டு வருவாங்க. அப்ப அவங்களுக்கு என்ன ஆகும், சேல்ஸ் எச் ஆகும். அப்ப என்ன ஆயிரும்னா, எவ்வளவு எண்ணெய் வேணா எடுத்து வித்து காசாக்கி அதை வச்சு அவங்க அந்த போர்ல ஏற்பட்ட நஷ்டத்தை தீர்த்துக்க போறாங்க. இப்படி சொல்லிதான் என்ன பண்ணிருக்காங்க, யூஏஇ வந்திருக்காங்க. ஆனா இதை வந்து அமெரிக்கா என்ன பண்ணுதுன்னா, இப்ப இவங்க வந்ததுக்கு பிறகு இவங்களுடைய எண்ணெய் மட்டும் அதிகமா விற்கும், கம்மி விலையா இருக்குன்ட்டு. உடனே மத்த நாடுகள் என்ன பண்றாங்க, நானும் ஒப்பேக்ல இருந்து விலகிறேன்பாங்க. ஒப்பேக்ல இருந்து விலகிறேன்னு சொல்லிட்டு அவங்களும் விலைக்கு போய் கம்மி விலைக்கு வந்து வித்துருவாங்க நிறைய எண்ணெய் எடுத்து. இப்படி பண்ணும்போது மாத்தி மாத்தி அரபு நாடுகளுக்குள்ள சண்டை வந்துடும். மறுபடியும் பழைய ஒத்துமை இல்லாத ஒரு நிலைமைக்கு வந்துருவாங்க. முன்னாடி சண்டை போட்டுட்டு இருந்தாங்க, யாருமே வந்து ஒருத்தவங்களோட ஒருத்தவங்க என்ன பண்ண மாட்டாங்க, ஒத்தே போக மாட்டாங்க. இப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் விலை இன்னைக்கு 106 இருக்குது, அதே $106. ஆனா அதுவே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு பேரலு இனி இந்த போர் மட்டும் முடிஞ்சா 45க்கு வரும்னு எதிர்பார்க்கப்படுது. 106 எங்க, 45 எங்க, பார்த்தா வந்து கிட்டத்தட்ட வந்து 70% குறைய போகுது. ஏன்னா இவங்க இப்படி வெளியே வரனால. இப்படி வெளியே வரும்போது என்ன ஆகும், மற்ற நாடுகள் நல்ல விலைக்கு வித்துட்டு இருந்தவங்க கோவம் வரும். அவங்க என்ன பண்ணுவாங்க, இப்படி வெளியே போகாதேன்னு சொல்லி அட்டாக் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்ப இவங்களுக்குள்ளே சண்டை வரும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, இது எல்லாத்துக்கும் காரணம் ஈரான்காரன் தான், அவன் தான் ஆறு மோசம் முடக்கணும், அவன் பக்கம் போய் கேளு, அவன் தான் முதல்ல போர் செஞ்சான்னு சொல்லிட்டு அவன் பக்கம் திருப்பி விட்டுருவாங்க. இந்த மாதிரி திருப்பி விடுறதுக்காகத்தான் இப்ப அமெரிக்கா இது பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு பெரும் பேசு பொருளா மாறிட்டு இருக்கு. சீக்கிரமே எண்ணெய் விலை கிடுகிடுன்னு சொல்லிட்டு குறைய போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது நல்லதில்லை மத்திய கிழக்கு நாடுகளுக்கு. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பார்த்தா, லெபனான்ல இருக்கக்கூடிய போராளிக்குழு இப்ப இஸ்ரேலுக்குள்ள பல இடங்கள்ல வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, தாக்குதலை நடத்திட்டு இருக்காங்க வடக்கு இஸ்ரேல்ல. காரணம் என்னன்னு பார்த்தா, சமாதான பேச்சுவார்த்தைக்கு நீங்க என்னதான் வந்தாலும் சரி, எங்களுடைய பிரைம் மினிஸ்டர் உங்களோட பேசினாலும் சரி, நாங்க அந்த போர் நிறுத்தத்தை ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு இருக்காங்க. ஏன்னா இவங்க சமாதானம்னு சொல்லிட்டு போரை நிறுத்தி போட்டு அங்க ஹிஸ்புல்லாவை லெபனானுடைய போராளிகளை அழிக்கிறதுக்கு மட்டும் ராணுவத்தை அனுப்புறாங்க நம்ம தரை வழியா. இது வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, லெபனானுடைய போராளி குழுவை அழிக்கக்கூடிய முயற்சியா இருக்கும். அதனால அவங்க இன்னைக்கு நிறைய அட்டாக் பண்ணி சமாதான பேச்சுவார்த்தையே வரக்கூடாது, நீ போரே செஞ்சுட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க, இஸ்ரேலுக்குள்ள வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. வடக்கு இஸ்ரேல் மக்கள் வந்து ரொம்பவே வந்து இதனால சிரமத்துல இருந்துட்டு இருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம், இன்னும் ஒரே நாள்ல சமாதானம் வருதுங்கிறாங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது இனிமேல் தான் தெரியும். இப்படி நடந்தா ஒண்ணு உள்நாட்டுக்குள்ளேயே கலவரம் வந்துடும் லெபனான்ல, இன்னொன்னு அந்த போர் நிறுத்தம் மதிக்காம லெபனான்ல இருந்து என்ன பண்ணுவாங்க, இஸ்ரேல் மேல தொடர்ச்சியான அட்டாக் வரும். இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா நிலைமை இன்னுமே மோசமாக்கும். இதெல்லாம் தான் இப்ப வந்து முக்கியமான தகவல்.